இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் ஒரு ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ஃபைலில் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைலில் எப்படி அப்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த டபிள்யூன்னு கொடுத்தோன்னா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபைல் ரைட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஏன்னு கொடுத்தோன்னா அப்பெண்டு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணி அதோட எண்டில் வந்து அகெயின் ரைட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஏ யூஸ் பண்ணோம். இந்த ரெண்டும் ட்ரை பண்ணோம். இந்த வீடியோவில் எக்ஸிஸ்டிங் ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஆர் சப்ளை பண்ணுவோம், ரீட் மோடு. ஸோ அந்த ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஃபைல் கண்டென்ட்டை ரீட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் ஆர் யூஸ் பண்ணலாம். அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ரைட்டிங் பார்த்துட்டோம். இப்போ ரீடிங்க்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது, ரீட் லைன், ரீட் லைன்ஸ். ரெண்டு எக்ஸாம்பிளுமே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். அப்புறம் எனி ஃபைல் நம்ம ஹேண்ட்லிங் பண்ணும்போது அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோக்ராம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் டாட் க்ளோஸ் ஆர் file1.close நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ வெரி குட் ப்ராக்டிஸ். அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஃபைனலாக மேபி இந்த வீடியோவில் ஆர் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வித்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு இந்த டெக்ஸ்ட் ஃபைல் தான் நம்ம ரைட்டிங் அப்போ க்ரியேட் பண்ணியிருந்தோம். இதில் ஒரு 30 லைன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி இந்த ஃபைலை எப்படி ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். ஒரு இதில் வந்து அந்த ரீட் லைன் யூஸ் பண்ணுவோம், இன்னொரு ப்ரோக்ராமில் ரீட் லைன்ஸ். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நியூ ஃபைல், இதை வந்து ரீட் ஃபைல் 1.pyன்னு சேவ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ரீட் லைன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சின்டாக்ஸ் என்ன, ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம். file1 ஈக்குவல்ஸ் ஓப்பன் ஆஃப் கோட்ஸில் ஃபைல் நேம் test.txt அண்ட் தென் ரீட் மோடு, ரைட்? ஸோ ஆர். ஸோ இப்போ ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. லைன் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். லைன் ஈக்குவல்ஸ் file1 டாட் ரீட் லைன். ஓகே, ஜஸ்ட் ரீட் லைன் கொடுப்போம். இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. ஓகே, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். நமக்கு ஹலோ வேர்ல்டு 0 டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட் லைன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு நியூ லைன் பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் பிரிண்ட் எப்பயுமே வந்து ஒரு நியூ லைன் வந்து பிரிண்ட் பண்ணோம் எண்டில். ஒன்ஸ் இந்த டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் சப்ளை பண்ணோம். இந்த ஃபைல்லேயே ஆல்ரெடி ஒரு நியூ லைன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த ரைட் ஃபைல் அந்த ப்ரோக்ராமில் போனோம்னா நம்ம ஃபைலை ரைட் பண்ணும்போது கடைசியில் ஒரு நியூ லைன் கேரக்டர் ஆட் பண்ணினோம், ரைட்? ஸோ இப்போ 2 நியூ லைன்ஸ் ஆட் ஆகிடுது. அதனால தான் இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு லைனை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டுக்கு அப்புறம் ஒரு நியூ லைன், அப்புறம் இன்னொரு நியூ லைன் வருது. ஓகே, இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணோன்னா, நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். பிரிண்ட்டோட எண்டில் நமக்கு வந்து அந்த நியூ லைன் வேண்டாம் அப்படின்னா இங்கே எண்ட் ஈக்குவல்ஸ் எம்டி ஸ்ட்ரிங், அதாவது நத்திங் இப்படி கொடுத்தோன்னா பிரிண்ட்டு எண்டில் ஆட்டோமேட்டிக்காக வர்ற அந்த நியூ லைன் வந்து வராது. ஸோ நம்ம ஃபைலில் இருக்கிறது மட்டும்தான் வரும். ஸோ இது மாதிரி 2 நியூ லைன் வராமல் பிரிண்ட் ஆகும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு கரெக்டாக ஒரு லைன் பிரிண்ட் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ நம்ம இந்த test.txtயில் ஃபஸ்ட் லைன் ரீட் பண்ணிட்டோம். இப்போது எல்லா லைன்ஸையும் நம்ம இப்போ ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு while லைன் அப்படின்னா லைனில் வந்து டேட்டா இருக்கிற வரைக்கும், அதாவது ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறோம், லைன் வந்து இருக்கிற வேல்யூஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, பிரிண்ட் பண்ணிவிட்டு அகெயின் சேம் ஸ்டேட்மெண்ட் தான், லைன் ஈக்குவல்ஸ் file1 டாட் ரீட் லைன். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு லைன் ரீட் பண்ணுறோம். while லைன் ட்ரூ, பிகாஸ் ஃபஸ்ட்டு லைன் ரீட் பண்ணிட்டோம். அந்த ஃபஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து செகண்ட் ரோ ரீட் ஆகும், செகண்ட் லைன் ரீட் ஆகும். ஸோ இது ரீட் ஆகும், ரைட்? ரீட் ஆகும்போது அகெயின் while லைன் ட்ரூ, பிகாஸ் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்ட் இந்த ஹலோ வேர்ல்டு 19 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் லைன் வந்து ஒன்றுமே இருக்காது, ரைட்? file1 டாட் ரீட் லைன் வந்து ஒன்றுமே இருக்காது. அப்போ வந்து இந்த while லைன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ வெளியே வந்துடும் இந்த லூப். அதான் இந்த லாஜிக்கு. இதை ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு கரெக்டாக
ஃப்ரம் 0 to 19 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே தான் இந்த லூப் ஆகுது, ஃபைலில் ஒவ்வொரு லைனும் ரீட் ஆகுது, ரீட் ஆகி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். எப்போ வந்து there are no more lines, அப்போ வந்து இந்த while வந்து எண்ட் ஆகிடுது. அதுதான் லாஜிக். ஓகே, ஸோ இந்த எண்டு நம்ம கொடுக்காட்டி என்ன ஆகுதுன்னு சும்மா பார்க்கலாம். இப்போ இந்த எண்டு மட்டும் எடுத்துடுறேன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பட் ஃபுல் ஃபைல் ரீட் பண்ணியிருக்கோம்ல, இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நியூ லைன் எவ்ரி பிரிண்ட்டுக்கு அப்புறம் வருது பார்த்தீங்களா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த எண்ட் ஈக்குவல்ஸ் கொடுத்துருந்தோம் பிரிண்ட்டில். ஓகே, அது திரும்பி சப்ளை பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். சேம் அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இது ரீட் லைன். நம்ம இன்னொன்று ரீட் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த நேம் சொல்கிற மாதிரியே என்னென்னா, ரீட் லைன்ஸ் என்ன பண்ணுவோன்னா, ஒரே கமாண்ட், அதாவது ரீட் லைன்ஸ் கொடுத்தோன்னா ஃபைலில் இருக்கிற எல்லா லைன்ஸும் ரீட் ஆகிடும். எப்படி இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணுறோம் இல்லையா? பட் அப்படி பண்ண வேண்டாம். நம்ம எல்லா லைன்ஸையும் இந்த சிங்கிள் ஷாட் ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரீட் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பைத்தான் இன்னொரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறேன். ரீட் ஃபைல் 2.py. ஸோ இங்கே ஓப்பனிங் சேம் தான், ரைட்? ஸோ ஃபைல் 1 ஈக்குவல்ஸ் ஓப்பன் test.txt in read mode. Open off. என்னமோ மிஸ்டேக் ஆகுதாங்க, என்ன? ஓகே, ஐ டோன்ட் நோ வாட். ஸோ இப்போது கரெக்டாக அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஃபைல் 1 ஈக்குவல்ஸ் ஓப்பன் ஆஃப் test.txt இன் ரீட் மோட். ஓகே, இங்கே லைன்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். இதில் ஃபைல் 1 டாட் ரீட் லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது என்ன ஆகும்னா, ஃபைல் 1ல் இருக்கிற எல்லா லைனும் ரீட் ஆகி இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் ஆட் ஆகிடும். ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை நம்ம ஐட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் line in lines, அதாவது for every single line string in this lines array of string, right? ஸோ நம்ம பேசிக்காக அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை ஐட்ரேட் பண்ணுறோம், ரைட்? ஸோ இங்கேயும் அதே தான், print சேம் தான். print line கமா end equals nothing, ரைட்? ஸோ அந்த லைனை பிரிண்ட் பண்ணும்போது நியூ லைன் கேரக்டர் பிரிண்ட் ஆகாமல் பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, நான் ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருந்தேன், இங்கே பார்த்தீங்களா மிஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஃபைல் 1 டாட் க்ளோஸ் கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ ஒரு ஃபைலை ரீட் பண்ணி நம்ம எல்லாம் ப்ராசஸிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணோம். ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன் ரீட் ஃபைல் 1ல். இதுலேயும் நம்ம கடைசியில் ஆட் பண்ணிடுறேன். ஃபைல் 1 டாட் க்ளோஸ். க்ளோசிங் அ ஃபைல் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே, ஸோ அகெயின் ரீட் லைன்ஸ் பண்ணியிருக்கோம், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். அந்த பிரிண்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணால் நமக்கு சேம் அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ 2 ப்ரோக்ராம்லேயும் ரீட் லைன்ஸ்லேயும் நம்ம அவுட்புட் சேம் தான். ஓகே, பட் இப்போது எதை எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீட் லைன்ஸ் வந்து நம்ம பார்த்த மாதிரி ஃபைலில் இருக்கிற எல்லா லைனும் சிங்கிள் ஷாட்டில் ரீட் ஆகிடுது. ஓகே, ஸோ ஒரு ஸ்மால் ஃபைல் அப்படின்னா நீங்கள் ரீட் லைன்ஸ் யூஸ் பண்ணுறது ஓகே. பட் நீங்கள் ஒரு வெரி லார்ஜ் ஃபைல் டீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா லைனையும் ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரி இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதர் இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி வென் யூர் டீலிங் வித் பிக் ஃபைல்ஸ். லைக் ரொம்ப லார்ஜ் ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ரீட் லைன்ஸ் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு லைனை ரீட் பண்ணி நம்ம ப்ராசஸிங் பண்ணுறது இட்ஸ் அ எஃபிஷியன்ட் வே ஆஃப் டூயிங். ஸோ டிபெண்டிங் ஆன் த ஃபைல், என்ன ஃபைலை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எதர் நீங்கள் ரீட் லைன் யூஸ் பண்ணலாம், இல்லை ரீட் லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் அவுட்புட் எல்லாம் உங்களுக்கு சேம் தான், ஜஸ்ட் எப்படி ரீட் பண்ணுறோங்கிறது தான் டிஃப்ரெண்ட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபைல் 1 டாட் க்ளோஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன், இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த வித்துன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன், அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த வித்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த க்ளோஸ் தேவைப்படாது. அதனால் அந்த எக்ஸாம்பிளை நம்ம செப்பரேட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு ஃபைலை எப்படி இந்த 2 வேஸில் ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது ஆர் ஈவன் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன்.
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.